வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் தான் இருக்கோம். அதாவது தமிழ்நாடு எல்லை இல்லை பாலக்காட்டுங்கிற ஏரியாவில் தான் இருக்கோம். இந்த பாலக்காட்டிலேருந்து நம்ம கோழிக்கோடு அப்படிங்கிற வர கேரளாவுக்கு பயணம் செய்ய போகிறோம். எதில் பயணம் செய்ய போகிறோம்னா லாரியில் தான் நம்ம இன்றைக்கி லிஃப்ட்டு கேட்டு பயணம் செஞ்சிட்ருக்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வாங்க. பேக்ரவுண்ட் இசையை கேட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக அற்புதமாக இந்த பயணம் இருக்கும். கேரளாவுக்கு பயணம் செய்கிற மாதிரி நம்ம இப்போ ட்ராவல் செஞ்சிட்ருக்கோம். வாங்க எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். பாலக்காடு தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ட்ராவல் செய்கிறவங்க இங்கேயே பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு போகலாம். போகிற உள்ள பங்கு இருக்குது, இருந்தாலும் ஃபுல் பண்ணிட்டு போனீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கு கேரளா பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்கு தோப்பு நிறையா இருக்குது. தென்னை மரம் தான் அதிகமாக இங்கே இப்போ சாகுபடி மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக அற்புதமாக அந்த மலை கிராமம்லாம் அழகாக இருக்குது. அங்கங்கே மலை முகுடுகள்லாம் பார்த்துட்டு வரலாம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்த வழித்தடம், அந்த இயற்கை காட்சி, ஆறுகள்லாம் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. போகிற வழி என்னென்ன ஊர் அப்படிங்கிறதுலாம் தெரியாது, எனக்கு தெரியல. ஆனால் மலையாளம் படிக்க தெரியல. அதனால் காட்சி மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே பார்த்து என்ன ஊருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி
ட்ராவல் அதாவது லாரியில் லிஃப்ட் கேட்டு போன அனுபவம் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். என்னென்ன ஊருன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மலையாளம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். எதிர்த்தால வர வண்டி வாகனங்கள்லாம் கேரளாவுக்குள்ளே எப்படி அந்த ட்ராவல் செய்கிறாங்க, இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். நாங்கள் போகிற வண்டியை பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம். அதனால் உங்களுக்கெல்லாம் வீடியோ காமிக்கணும். எதுக்கால வர வண்டி, அதாவது கேரளாக்குள்ளே ஓட்டுற வண்டியில் எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறது பார்த்து கவனமாக போகணும். கேரளாக்குள்ளே கொஞ்சம் ஸ்பீடாகவே வண்டி ஓட்டுவாங்க, ஆனால் நிதானமாக தான் ஓட்டுறாங்க. இருந்தாலும் நம்ம போகிற வண்டி நிதானமாக ஓட்டிகிட்டு போனால் நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த சிட்டி வந்திருக்கு. இது என்ன சிட்டி அப்படின்னு தெரில. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா கடல் கேரளாக்குள்ளே நுழைஞ்சா அந்த கடல் அந்த போட்டு அதாவது வல்லம்னு சொல்லுவாங்க. வல்லத்தில் மீன் பிடிக்கிறத சைடில் பார்த்துருக்கலாம், லெஃப்ட் சைடில் பார்த்துருக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும் ஒவ்வொரு இடமும். தொடர்ந்து வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. அடுத்து சந்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கோடு அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு வந்துட்டோம். இந்த பில்டிங்லாம் டவர் தெரியும் பார்த்திங்களா, அந்த சைடு பார்த்திங்கன்னா கடற்கரை. இப்போ நம்ம கோழிக்கோடு என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ரொம்ப அழகாக இந்த ட்ராவல் இருந்துச்சு. இது மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி லிஃப்ட்டு கேட்டு போன உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒரு கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து மோட்டிவேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.